பொதுவாக சிவபெருமான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது புண்ணியம் பல தரும் ருத்ராட்சம்தான். விண்ணோரும் மண்ணோரும் புகழ்ந்து பாடும் தேவதேவன். ருத்ராட்சத்தையும் சிவபெருமானையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. சிவனின் அம்சமே இந்த ருத்ராட்சம். சுடலை பொடி பூசி புலி தோலை உடுத்தி தலை மாலை அணியும் புராண கதைகளின்படி சிவபெருமானின் கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரமாக மாறியது என்றும் அந்த மரத்தில் இருந்து விழுந்த பழம்தான் ருத்ராட்சம் எனவும் கூறப்படுகிறது. ஓர் உருவமின்றி ஒரு நாமமின்றி ஐந்தெழுத்தில் சிவபெருமான் தன்னை பொன்னாபரணங்களால் அலங்கரிக்காமல் ருத்ராட்சம் கொண்டு அலங்கரித்துள்ளார் என்றால் அதன் மகத்துவம் என்ன என்பது நமக்கு தெளிவாகவே புரியும். பெரும் கருணை சிவமே, தனி பெரும் கருணை சிவமே. மலை பிரதேசங்களில் மட்டுமே வளரக்கூடிய இந்த ருத்ராட்ச மரங்கள் அதிசயமாக பாலகுருநாதீஸ்வர சுவாமி கோயிலில் இயற்கையாகவே வளர்ந்துள்ளதை பார்க்கும் போது சுவாமியின் அருட்கதிர்கள் கோயில் முழுவதும் பரிபூரணமாக நிரம்பி உள்ளதையே நமக்கு புலப்படுத்துகிறது.